கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நாம் பிறரை வாழ்த்துவது, அவர்களுக்கான நல்லதை சொல்வது, அவர்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகளை கூறுவது, இது எல்லாமே பழக்கமான விஷயம்தான். ஆனால் இதையெல்லாம் ஒரு பக்கமாக இடைத்தட்டில் வைத்து இன்னொரு பக்கத்தில் இதற்கு எதிராக என்னெல்லாம் பேசுவோம், விசுவாசம் இல்லாமலும் ஆசீர்வாதம் இல்லாமலும் வாழ்த்துதலாக இல்லாமலும் என்றால் அதுதான் அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதா? ஒருவர் தன் நாவினாலே உச்சரிக்கிற விஷயத்துக்கு அதிகாரம் இருக்கிறதா? ஒரு கலெக்டர் சொல்ற வார்த்தைக்கும் அவருக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு குமாஸ்தா சொல்ற வார்த்தைக்கும், வாகனம் ஓட்டுகிற ஒருவர் அதே கார்ல உட்கார்ற அந்த கலெக்டர் அந்த அவரோட வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. there is a power difference. அதிகார அந்த வல்லமை, அதோட வித்தியாசம் இருக்கதான் செய்யும். அப்படியானால் பழைய காலங்களிலே தேவன் தம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பார். தம்முடைய வாயின் வார்த்தைகளாலே, தன்னுடைய பிரமாணங்களாலே ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கு வந்து பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப வாசித்த அந்த வசன பகுதி எண்ணாகமத்தில் ஆரோனின் ஆசீர்வாத மொழிகள். இதை நம்ம சொல்றதா இருந்தா ஆரோன், அந்த ஆரோனோட ஆசீர்வாத மொழிகள். அதை தேவனே சொல்றார், இப்படி சொல்லணும், இப்படி சொல்லு அப்படின்ற. தேவன் தன் மனதில் தீர்மானித்து என் ஜனத்தை இப்படி ஆசீர்வதிக்க சொல்லு அப்படி சொன்னா அங்க ஆசீர்வாதம் பலிக்கும். 27ஆம் வசனம் பாருங்க, 6:27. இவ்விதமாய் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேலே சொல்லும் போது, கூறும்போது, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று, என் நாமத்தை அவர்கள் மேலே கூறும்போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதுக்கு முன்னால 3 செட்டு, 1த்துல 2 இருக்கு, 3 செட் ஆஃப் பிளஸிங் சொல்றார். அது 3 செட். அது 1த்துல 2 விஷயம் இருக்கிறது, அப்படிதான் சொல்றார். இந்த 3 வசனங்களுக்குள்ள பார்த்தோம்னா கர்த்தர் உன்னை, த லார்ட் அப்படின்னு இருக்குல்ல, 3 முறை வரும். ஆனா அதுக்குள்ள சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்பது 2 பார்த்தோம்னாக்கா 6 வரும். எபிரேய எழுத்து அதுல பார்த்தோம்னா 12 எபிரேய எழுத்துக்கள் அதுல இருக்கிறதா. 12 கோத்திரங்கள் மீது தேவன் சொல்வது போல அந்த ஆசீர்வாதங்கள் 12 வார்த்தைகளால இந்த 3 வசன பகுதி இருக்கிறதா. ஆசீர்வாதங்களை பிறர் மீது சொல்லுவது, அந்த காலத்துல பெரியவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க, கேத்தலிக்ல அது ரொம்ப வழக்கம். போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க அப்படின்னு அனுப்புவாங்க. பிள்ளைங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், போயிட்டு பெரியவங்களுக்கு முன்னால முட்டி போட்டுருவோம். சும்மா நின்று தலையை வணங்குறதெல்லாம் கிடையாது. அது எங்களுக்கு ப்ராக்டிஸ், தாத்தா பாட்டி சொல்லி கொடுத்த விஷயம். நேராக போய் பட்டு ஒரு முட்டி தான். அவங்க கையை வச்சு பண்ணலாம், இல்லை இப்படி கன்னத்தில் கையை வச்சு பண்ணலாம், ஷோல்டரில் வச்சு பண்ணலாம். ஆனால் ஒரு பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க, வாயினால சொல்லுவாங்க. அது ஒரு வழக்கம். பல கலாச்சாரங்களில் அப்படி இருக்கு. பெரியவங்க காலில் தொட்டு அவங்க ஒரு வாழ்த்து சொல்ல, ஒரு ஆசீர்வாதம் சொல்ல. அப்படின்னா இந்த பழக்கம் நமக்கு தேவன் சொல்லி கொடுத்த பழக்கம். தேவன் தன் ஜனத்தின் மேல, தான் படைத்த மனிதன் மேல அவர் ஆசீர்வாதத்தை கூறுவார். He will pronounce a blessing. ஆசீர்வாதத்தை கூறுவார். இப்போ ஒருத்தர் வீட்டாண்ட போயிட்டு காலங்கத்தால நீ நல்லா இருக்க மாட்டேன்னா அது என்னது? அது சாபத்தை கூறுதல். ஆனா ஒருவர் திருமணம் ஆகிறது, அல்லது பிறந்த நாள் இருக்கிறது, அல்லது ஏதோ ஒரு விசேஷம் இருக்கிறது, அல்லது அவங்கள ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம்னா அவங்கள பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆசீர்வாதம் சொல்லுவோம், நல்லா இருப்பீங்க. அப்போ நமக்கு ஒரு தேவன் சொல்லி கொடுத்த ஒரு முறை இது.
தேவன் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பழக்கம் இது, பிறர் மீது ஆசீர்வாதங்களை கூறுவது. புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்தவங்களுக்கு என்ன சொல்றாரு? நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதிருங்கள் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தமா? எப்ப யாருகிட்ட பேசினாலும் யாரை பற்றியும் நான் என்ன மட்டுமே கூறுவது நல்லா இருக்குமா? ஆசீர்வாதம் கூறுவது. இது ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற ஒரு லட்சணங்கள்ல ஒண்ணு. We will pronounce blessing. சில நேரத்தில் இப்படி வரும், நீங்க வாயில சொல்லிட்டா நான் ஆசீர்வாதம் ஆயிடுவேனா அப்படி நீங்க சொல்றதா இருந்தா நான் உங்களை சபிக்கிறேன். அப்போ உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? என்னடா ஏன் இப்படி சொல்லிட்டீங்க என்னைய அப்படி அப்ப தோணுது இல்ல? அது நம்ம மனசுக்குள்ள ஒரு வலியா கஷ்டமா இருக்குது இல்ல? அப்போ ஆசீர்வாதம் சொன்னா எப்படி இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கு. அப்போ தேவன் நாமத்தை நிமித்தம் சொல்வோமானால் அது கண்டிப்பா என்ன பண்ணுவோம்? அது உங்களுக்கு பலிக்கும்னு இருக்கு. இதை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். 3 முக்கியமான விஷயங்களை இதுல இருந்து நாம கற்றுக்கொள்ளலாம். ஒரு சில வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 18:21. நீதிமொழிகள் 18:21. புத்திமானோ செம்மைப்படுத்துகிறான், ஆலோசனைக்காரர் இல்லாமல் எண்ணங்கள் சித்தியாமல் போகும். அப்படிதான், சித்தியாமல்னா கைகூடி வராமல் போகும். அப்போ தேவன் நமக்கு தம்முடைய மனதின் ஆலோசனையாக இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. மோசேயின் இடத்துல சொல்றாரு, ஆரோனுக்கு சொல்லு, என் ஜனத்தின் மீது இதை கூற சொல்லு, இதை ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லு. இல்லையா? அனௌன்ஸ் பண்றதுன்னா ஒரு அறிவிப்பு, ப்ரொனவுன்ஸ் பண்றதுன்னு சொன்னா அவங்க மேல பலிக்கும்படியாக சொல்லுவது, அது ஆசீர்வாதம் கூறுவதுன்னு அர்த்தம். இப்போ 10ஆம் அதிகாரம் உபாகமம் 8வது வசனம். 10ஆம் அதிகாரம் உபாகமம் 8ஆம் வசனம். அக்காலத்தில் சுமப்பதற்கும் நல்ல பாருங்க, இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். இல்லையா? கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை, 3 முக்கியமான விஷயங்கள் இங்க இருக்கிறது. என்னென்ன இருக்குது? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கவும், 2வது ஆராதனை செய்யவும், 3வது கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்க. அப்போ கர்த்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறது ஒரு வேலையாவே லேவி இருந்திருக்கிறது. லேவியர்கள் தேவாலயத்தில் பணிவிடை செய்யறவங்க. அதனாலதான் சபையில வர்றோம். கடைசியா ஒரு பெனடிக்ஷன், கர்த்தர் உங்கள் மீது கிருபையா இருக்க கடவுள், தேவனுடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. அதுக்கு பேர் என்ன? பெனடிக்ஷன் அப்படின்றது. அது என்ன? ஆசீர்வாதத்தை கூறுதல், தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு சொல்றோமா? அப்ப பாருங்களேன், நமக்கு ஒரு பழக்கமே இருக்கிறது. அதை நாம எந்த அளவுக்கு ஞாபகமா அதை நம்பிக்கையோடு கூட பயன்படுத்துறோம் அல்லது ரிசீவ் பண்றோம், இதை தான் இன்னைக்கு நாம கவனிக்கணும். ஒருவர் நம் மீது சொல்லுகிற ஆசீர்வாதம் அல்லது நாம் பிறர் மீது சொல்லுகிற ஆசீர்வாதம், இது ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த முதலாவது அந்த 21 இருந்து வாசிப்போம். எண்ணாகும் 6:22. மோசே நோக்கி என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது, அதாவது ஆசீர்வதிக்கும் பொழுது எதை சொல்லணும், ஆசீர்வதிக்கும் பொழுது எதை சொல்லணும். சில நேரங்கள்ல ஒரு பிளஸ் பண்ணுங்க, எனக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்தப்ப அவங்களுக்கு நம்ம என்ன வார்த்தை சொல்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஜெபம் பண்ண வந்திருக்கிறான், அந்த நேரத்தில் போய் இதை சொல்றியே, அப்போ நம்ம ஏதோ தப்பா சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? அப்போ நாம ஒரு ஆசீர்வாதம் கூறுதல் அப்படின்னு சொன்னா அதுல ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கணும்? இது இருக்கணும், இது நீங்க சொல்லுங்க அப்படின்னு. ஏன்னா மனுஷனுக்கு தெரியாது இல்ல, கடவுள் சொல்லி கொடுக்குற. என் ஜனத்தை ஆசீர்வதிக்கும் போது இது மாதிரி சொல்லுங்க, இப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு போய் பலிக்கும்.
சொல்லுவாங்க சில நேரத்துல மனிதர்கள்லயே நம்ம சிலரை ஞாபகம் இப்படி வச்சுன்னு இருப்போம். ஐயோ அவங்க சொல்லிட்டா படிச்சிடும், அவங்களுக்கு அது மாதிரியே பேரே ஆயிடும். ஒரு சிலர் அதுல எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வாயில பட்டா அவ்வளவுதான், கிட்டே போயிடாத, வாயை திறந்து அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பலிச்சிரும், அது என்ன பயமுறுத்துற மாதிரி விஷயம். இன்னொருத்தர் இருப்பாங்க, அவங்க சொன்னாங்கன்னா நல்லதுதான், அவங்க நல்லதுதான் சொல்லுவாங்க, உன்னை ஆசீர்வதிப்பாங்க, அவங்க சொல்றதை கேளு அப்படின்வாங்க. ஆனா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்ம சுற்றும் இருக்கிற மனுஷரை என்ன மட்டுமே பண்ணணுங்களாம், எப்பவுமே ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதியுங்கள். நம்ம ஒவ்வொருத்தரையுமே ஆசீர்வாதமாக அல்லது வாழ்த்த தான் நமக்கான உரிமை இருக்கிறது. இப்போ முதல் விஷயம் என்ன சொல்றார்? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து போதும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஆசீர்வாதம் சொன்னாலே அதுக்குள்ள அவங்க வாழ்க்கைக்கான எல்லாமே இருக்கும். வீடு, வாசல், நிலபுலன்கள், பிள்ளைகள், குடும்பம், பொண்ணும் பொருள் எல்லாமே அது உள்ள இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்துன்னு சொன்னா அதுக்குள்ள இந்த பூமியிலே அவர்கள் நன்றாக வாழ்வதற்கான எல்லா விஷயமும் அது உள்ள இருக்கும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து என்று சொல்றார். 1 நாளாகமோ 4:10 ஒருத்தர் தேவன் என்னை ஆசீர்வதிங்கன்னு ஜெபம் பண்றார். எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. என்னை ஆசீர்வதிங்க இந்த மாதிரி அப்படின்னு ஒரு ஜெபம். அது 1 நாளாகமோ 4:10. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி இப்ப ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு கேட்கிறாரா? என்ன கேட்கிறாரு? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என் கூடவே இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு தீமைக்கு என்னை விலக்கி காத்தருளும். இது ஒரு ஜெபம். அப்போ தேவன் கிட்ட ஒருத்தர் ஆசீர்வாதத்தை கேட்கும்போது அவர் எப்படி கேட்கிறாரு? தான் வாழும் வாழ்க்கைக்கான நன்மையை கேட்கிறார். அப்போ தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்துக்கு உள்ள இந்த பூமியிலே வாழ்வதற்கான எல்லாவற்றையுமே அவர் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அவருக்கு ரொம்ப பிரியமா. God love to bless his own children. நம்மை ஆசீர்வதிக்க ரொம்ப பிரியம். நம்ம குழந்தைய, நம்ம பேர பிள்ளைய அள்ளி கொஞ்சி அவங்களை ஆசீர்வதிக்கிறோம் இல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மீது நம்மை ஆசீர்வதிக்க ரொம்ப மகிழ்ச்சியா, ரொம்ப பிரியமா நம்மளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். இந்த பூமியில நமக்கு தேவனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதாவது தேவன் எனக்கு என்ன செய்ய போறாரோ அதுதான் இந்த ஆசீர்வாதம். ஆக்சுவலா அதை நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணணுமா சொல்லிக்கணும். தேவன் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் அப்படின்னா தேவன் என்னை என்ன பண்ணுவாரா? நான் அப்படி சொல்லும் போது, நான் அதை நம்பும் போது அவர் என்னை ஆசீர்வதி என்ன பண்ணுவாரா? என்னை காப்பார். இல்ல என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல? அவரே சொல்லிட்டாரு, அவரே செய்ய போறாரு, என் வேலை மட்டும் என்னதுங்களாம் சொன்னா போதுமா? இல்ல இன்னொருத்தருக்கு சொன்னா போதும். சரி, இதை நம்ம செய்யறோமா? நல்லா யோசனை பண்ணி பார்த்தா இதுல நம்ம கஞ்சத்தனமா இருக்கோம்னு தான் தெரியுது. இல்ல அதாவது அவர் என்ன ஆசீர்வதிக்க போறாரு, அது என்ன ஸ்டேட்மெண்ட்ன்றதையும் அவர் சொல்லிட்டாரு இல்லையா? நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நல்லா யோசிங்கள. இதை இலவசமாக ஒருவர் மீது ஒருவர் நாம் தேவன் இப்படி உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையே. பாருங்க, எபேசியர் 1:3. எபேசியர் 1:3. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஒன்னு குறைவெல்லாம் கிடையாது. இது கொஞ்சம் இப்போ அப்புறமா அப்படி கிடையாதான். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களிலே நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஏற்கனவே கிறிஸ்துக்குள்ள கீழ்ப்படிஞ்ச உடனேயே, ஞானஸ்நானம் பெற்ற உடனே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். என்னமோ பழைய ஏற்பாட்டுல தான் அந்த அளவுக்கு ரொம்ப உறுதியா, இன்னும் அழகா
ஆரோன் சொல்ல இஸ்ரவேல் மக்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கடவுள் வச்சிருந்தாரே அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இன்னைக்கு நமக்கு சொல்லப்பட்டது அதை விட பெருசு, அதை விட பெருசு. பூமிக்குரிய, மறுமைக்குரிய, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம் மீது சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட பாக்கியவான்களாக நாம் இருக்கிறோம். அவர் உன்னை காக்க கடவர் அப்படின்றது, கர்த்தர் உன்னை காப்பார் அப்படின்றது பைபிள்ல மொத்தம் 450 முறை வந்திருக்கு. கர்த்தர் உன்னை காப்பார், அவர் காப்பாற்றுவார், அவர் பாதுகாப்பார் அப்படின்னு இருக்கு இல்லையா? பைபிள்ல மொத்தமா 450 முறை வந்திருக்கு. ஒரு நாளைக்கு ஒன்று கணக்கு பண்ணா கூட 365 தான். எக்ஸ்ட்ராவாவே சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நம்மை காக்கிறவர், அவர் நம்மை காப்பாற்றுகிறவர், அவர் நம்மை உண்டாக்கினபடியால் அவர் நம்மை காக்கிறவர். அதனால்தான் சொல்றாரு, அவர் உன்னை காக்க கடவர். வேற வேற எந்த விஷயமும் கிடையாது. அவர் உன்னை காக்க கடவர்னா கண்டிப்பா. அப்ப நாம ஒருத்தரை ஆசீர்வதிக்க, அவர் ஆசீர்வதிக்க போறாரு, நடுவில் நான் சொல்லதான் போறேன். இதை சொல்லுவதற்கு நம்முடைய மனசுக்குள்ள விசுவாசம், கேட்கிறவங்களுக்கும் விசுவாசம், இவ்வளவுதான் தேவை. இதை சொன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம்னு நான் சொல்லணும். இந்த வார்த்தை எனக்கு ஆசீர்வாதம்னு கேட்கறவங்க என்ன பண்ணும்? அதை விசுவாசிக்கணும். இவ்வளவுதான் அந்த இடத்துல இருக்கிற விஷயமே. நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். சங்கீதம் 121:5 முதல் சில வசனங்கள். சங்கீதம் 121:5 ரொம்ப தெரிஞ்ச வசன பகுதி இது. அவர் நம்மை காக்கிறது எப்படின்னு பாருங்களேன். கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் காக்கிறார்ன்றது எப்படி இருக்குமா? அவர் காப்பாற்றுறார், அவர் நம்மளை பாதுகாக்கிறார்ன்றது எப்படி இருக்கும்? வலது பக்கத்தில் நிழலாகவும், பகலிலே வெயிலாகிலும், இரவிலே நிலவு கூட சேதப்படுத்தாதபடிக்கு எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அதாவது வெறும் உடம்பு, வெளியில் இருக்கிற பொருள், வீடு இல்லையா, உன் ஆத்துமாவை காப்பார். இப்ப வெளியில போயிட்டு வருவோம் இல்ல, உன் போக்கையும் வரத்தையும் என்றைக்கும் காப்பார். இப்படி ஒரு ப்ரொடெக்ஷன் யார் கொடுக்க முடியும்? இல்லையா? முதல்வருக்கு வெளியெல்லாம் வரும் பொழுது, ஆபீஸ்ல இருக்கும் பொழுது, வெளியூர் போகும்பொழுது ப்ரொடெக்ஷன் பிரதமருக்கெல்லாம் கொடுப்பாங்க. அவர் வீட்டு உள்ள போய் இருக்கிறாருன்னு வச்சுக்கோமே, வெளியில தான் அவங்க நிற்பாங்க எல்லாருமே. அவங்க ஆத்மாவுக்கு ஏதாவது ப்ரொடெக்ஷன் இருக்கா? அவங்க பிரதமர் அது மாதிரி ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கெல்லாம். ஆனா நமக்கு பாருங்களேன், பரதேசிகளாகிய நமக்கு, எளிய மக்களாகிய நமக்கு, நாம் தேவனுடைய பிள்ளைகளாக கீழ்ப்படிந்த நிமித்தமாக நம்முடைய ஆத்மாவுக்கு ஒரு பாதுகாப்பை தேவன் கொடுக்கிறாராம். கர்த்தர் உன்னை காக்க கடவர்னு சொன்னா, சரீரம், என் உடைமைகள், என் ஆத்துமா, அவர் எல்லாவற்றையும் காக்கிறவர். அவருடைய பாதுகாப்பு நமக்கு உண்டு. அப்ப 2 விஷயம் பார்த்தோம். அவர் உன்னை ஆசீர்வதித்து, அவர் உன்னை காக்க கடவர். 2 தான். 2 சூப்பரா இருக்குல்ல? சரி, அடுத்தது அடுத்த வசனம் பாருங்க. உபாகமம் என்னாகமோ 6:25. இது இன்னும் வித்தியாசமா இருக்குல்ல? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவுள். முகத்தை உன் மீது பிரகாசிக்க செய்து, முகத்தை நம் மீது பிரகாசிக்க செய்து நம்மேல் கிருபையா இருக்க கடவுள். 2மே ரொம்ப வித்தியாசமானது. 2வது புரியுது, முதல் என்னமோ நமக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு. நம் முகத்தை உன் மீது அவருடைய ஒளி நம் மீது பிரகாசிக்க செய்து. ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் சொல்லும் பொழுது, கிறிஸ்து உங்களை பிரகாசிப்பிக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிக்கிறார். நமக்குள்ளே ஒரு வெளிச்சம் தேவை, நம்முடைய ஆத்துமாவிலே ஒரு பிரகாசம் தேவை, நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் தேவை. வாழ்க்கை இருண்ட மாதிரி இருக்கு, மனசு இருண்ட மாதிரி இருக்கு, எதிர்காலம் இருண்ட மாதிரி இருக்கு. ஆனால் தேவன் நமக்கு வாக்களிக்கிறார். அவரு அந்த பிரகாசிக்க செய்யறது எங்கிருந்து செய்வாராம்? தம் முகத்தை நம்மீது பிரகாசிக்க. அவர் காணக்கூடாத ஒளியில் இருக்கிறவர், அவர் காண முடியாதவர். அவருடைய பிரகாசத்தை மனுஷ கண்களாலே காணவே முடியாது. சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறவர். ஆண்டவர் இயேசு பூமியில வந்தாரு, மனுஷனா இருந்தாரு, ஒரு மலை மேல ஏறினாரு, அங்க மறுரூபம் ஆகினாரு. ஆனா மறுரூபத்தை யாராலையும் பார்க்கவே முடியல.
எந்த வண்ணானாலும் வெளுக்கவே முடியாத பிரகாசமாக அவர் ஜொலித்தாராம். அப்ப நமக்கு வாக்கு எப்படி இருக்குன்னா, அவர் தம் முகத்தை நம்மீது பிரகாசிக்க செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துக்குள்ள இருக்கிற நம்மை இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரா? ஏன் தெரியுங்களா? அவர் யாரா இருக்கிறார்? ஒளியா இருக்கிறார். இயேசு சொன்னார், நானே ஒளியா இருக்கிறேன். அவர் என்ன செய்யறாரா? பிரகாசிக்க செய்கிறார். அவர் என்னை பிரகாசிக்க செய்கிறார். சங்கீதம் 84:11. சங்கீதம் 84:11. தேவனாகிய கர்த்தர் சூரியனும் தேவனாகிய கர்த்தர். நான் அவருடைய பிரகாசத்தை புரிஞ்சுக்கணும்னா, உலகத்திலே எனக்கு தெரிஞ்ச பிரைட்டான விஷயம் எது? சூரியன் மட்டும்தான். அப்போ அங்க சங்கீதக்காரன் சொல்றாரு, அவர் சூரியனும். நம்ம கண்ணால சூரியன் போது வருதுன்னு தான் நம்மளால சொல்ல முடியும். உத்து அதை கொஞ்ச நேரம் நம்மளால பார்க்கவே முடியாது. அவ்வளவு பிரகாசமானது சூரியன். அப்போ தேவன் தம் முகத்தை, அவர் முகத்தின் ஒளியினாலே என்னை பிரகாசிக்க செய்கிறார். வாழ்க்கை ரொம்ப டல்லா இருக்கு, வாழ்க்கை இருட்டா இருக்கு, எதிர்காலம் நினைச்சா இருட்டா இருக்கு. சில நேரத்தில் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கைய தம் முகத்தினாலே பிரகாசிக்க செய்கிறவராக இருக்கிறார் தேவன். அப்ப முதல்ல என்னை ஆசீர்வதித்து என்னை காக்கிறவர், மூன்றாவது தம் முகத்தினால் என்னை பிரகாசிக்க பண்ணுகிறவர், அடுத்தது என்மேல் கிருபையாய் இருக்க கடவர்னு ஒரு வார்த்தை இருக்கு. அவர் என்மேலே கிருபையாய் இருப்பாராம். 2 கொரிந்தியர் 3:18. புதிய ஏற்பாட்டில் நமக்கான ஒரு வார்த்தை இது. 2 கொரிந்தியர் 3:18. காண்கிறது போல கண்டு கர்த்தரால் இந்த பிரகாசம் எப்படிப்பட்டதா? மகிமையின் மேல் மகிமை. இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்றாரு, மகிமையின் மேல் மகிமை. நம்முடைய ஆத்துமாவை பிரகாசிக்க செய்து, நம்முடைய ஆத்துமா மகிமையின் மேல் மகிமை அடையும்படியாக தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துக்குள்ள, அவருக்குள்ள தேவன் சொன்ன வாக்கெல்லாம் எப்படி இருக்குதுங்களா? ஆமென்றும் ஆமென்னு இருக்கா. பழைய ஏற்பாட்டுல யாருக்கு வேணாலும் சொல்லிக்கிட்டோமே, அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே நமக்காக வந்து நமக்கு சொல்லப்படும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பின்னால் அதெல்லாம் மறைஞ்சுன்னு இருக்கு. அவ்வளவு ஆசீர்வாதங்களும் எல்லா வாக்குகளுமே இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு எப்படி வந்து பலிக்கணுமோ அப்படி வந்து எனக்கு பலிக்கும். தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க என்ன வார்த்தையை சொல்லி ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்படியானால் நான் எப்படியெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னு தேவன் விரும்புகிறவரா இருக்கிறார். இப்படி சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நமக்கு கூட ஆசீர்வாதம் சொல்லணும்ன்ற விஷயத்துல கலாச்சாரத்தின்படி சிலதெல்லாம் சொல்லுவாங்க. கல்யாணத்துல என்ன சொல்லுவாங்க? 16 பெற்று, இந்த 16ன்றது புள்ளிங்கன்னு நினைச்சிடக்கூடாது. 16 நன்மைகள், 16 நன்மைகள், அவைகளெல்லாம் பெற்று நீங்கள் நல்லா இருங்கன்னு அர்த்தம். அப்போ மனுஷனுக்கு பாருங்களேன், ஒரு ஆசீர்வாதம் சொல்லும் போது அந்த எண்ணிக்கையில இல்ல அது ரொம்ப பெருசா, அது ரொம்ப நல்லா அப்படின்னு தானே மக்களை விரும்புறாங்க. ஒருத்தர் நமக்கு சொல்லணும்னு சொன்னா, நீ ஒரு குடிசை கட்டின்னு வாழ்ப்பா அப்படி சொன்ன எப்படி இருக்கும்? சொந்தமா ஒரு குடிசை கட்டி நீ நல்லா வாழணும்னு விரும்புறேன்னா, அதை விட நீ நல்ல சும்மா அரண்மனை மாதிரி ஒரு வீடை கட்டி வாழணும்பா அப்படின்னா எப்படி இருக்கு? ஒண்ணுமே இல்லாதான், இப்போதைக்கு ஒண்ணுமே இல்லைதான். ஆனா சொல்லும் போது நம்ம எப்பவுமே எப்படி விரும்புறோம் அல்லது எப்படி சொல்றோம்? பெருசா இல்ல. தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற விஷயத்துல இதுக்கப்புறமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கலாமே, யாரும் சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நம்மை ஆசீர்வதிக்க தேவன் சொல்லி இருக்கிறார். அவர் நம்மேல் கிருபையா இருக்க கடவுள். இன்னைக்கு நம்மேல் அவர் கிருபையா இருக்கிறார். நாம் பாவிகளும் துரோகிகளா இருந்த பொழுது அவருடைய சுத்த கிருபையினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே இன்னைக்கு நம்ம எல்லாம் மீட்கப்பட்டு விட்டோம். நம்ம எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம். அது எதுல நடந்துதான்? கிருபையினாலே. அப்ப அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த கிருபையின் ரட்சிப்பாக இன்னைக்கு நமக்கு வந்து பலிச்சு இருக்கிறது. அப்போ அது அப்படியே மிஸ்ஸே ஆகல. அவைகள் எல்லாம் நமக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதமாக வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்த 2 உபாகமம் 6:26 பாருங்க. தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி
தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, உன் முகத்தை பார்த்து. முதல்ல சொன்னது அவர் முகத்தின் ஒளி என்னை பிரகாசிக்க பண்ணுமா. இது எப்படி இருக்குன்னு சொன்னா, என் முகத்தை பார்த்து. இப்போ பார்க்காம கல்யாணத்துக்கு வராம வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வாழ்த்து அனுப்புறாருன்னு வச்சுக்கோமே, அது ஒரு விதம். ஆனா அவரே நேரா வந்துட்டான், நின்று அந்த நேரத்துல பார்த்து, கண்களால் பார்த்து, எதற்கு முகமுகமாய் ஆசீர்வச்சு, அது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தேவன் சொல்றாரு, அவருடைய முகத்தை உன் மீது பிரசன்னமாக்கி, நேரா உன் முகத்தை பார்த்து, என் முகத்தை பார்த்து அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தம் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை. ரொம்ப முக்கியமானது இந்த சமாதானம். காலையில இருந்தா மத்தியானம் இல்லை, மத்தியானம் இருந்தா சாயங்காலம் இல்லை. எது சமாதானம்? எங்க தொலைகிறோன்னே தெரியல, எங்க போகுதுன்னே தெரியல. தேடி கண்டுபிடிச்சு மறுபடியும் நம்ம மனசுக்குள்ள வைக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியதாகுது இல்லை. ஒரு வார்த்தை இல்லை, ஒரு செயல்பாட்டு இல்லை, ஒரு விஷயம் காதுல விழும்போது சமாதானம் உடனுக்குடனே போற மாதிரி இருக்கு நம்முடைய வாழ்க்கை. அப்படி ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற விஷயத்திலே அவர் முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி அவர் எனக்கு சமாதானத்தை கொடுக்கிறாராமே. கிறிஸ்துக்குள்ளே சங்கீதம் 4:6-8 அவர் முகத்தின் பிரசன்னம். சங்கீதம் 4:6-8. கர்த்தாவே உமது முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். சந்தோஷத்தை பார்க்கலாம், அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். அதனால் நான் சமாதானத்தோட உறங்குவேன். கர்த்தாவே தங்க பண்ணுகிறேன். ஏதாவது ஒரு மன கஷ்டம் அந்த நாள் எனக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஜெபம் பண்ணுவேன். இரவு நான் படுக்கைக்கு செல்லும் பொழுது நான் சமாதானத்தோட படுக்கணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணுவேன். மத்தியானமும் காலையில் ஏதோ பிரச்சனை, மனசு கஷ்டமாயிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணிவிடுவேன், தேவனே இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இன்னொன்று சொல்லுவேன் சேர்த்து, இரவு நான் படுக்கும்போது நான் சமாதானமாக என் கண்களை மூடணும், அதுக்கு நடுவில் ஏதாவது பண்ணிடுங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் சமாதானத்தோட படுத்துக்கொள்வேன். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இரவு படுக்க போகும் பொழுது நாம் சமாதானமாக படுக்க போறோமா? நிறைய பேருக்கு அப்படி இல்லை. சில நாட்கள் இல்லை, சில மாதங்கள் சிலருக்கு இல்லை, ஏன் சில வருஷங்களுக்கு சிலருக்கு இல்லை. ஏதோ ஒரு நினைவு, ஏதோ ஒரு பாரம், ஏதோ ஒரு அழுத்தம் நம்முடைய சமாதானத்தை அப்படி கலைச்சிடுது. ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள்ல ஒண்ணு என்னன்னா, அவர் என்னை சமாதானம் தந்து ஆசீர்வதிப்பாராம். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு, தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தமது ஜனத்துக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு. நீங்க நம்ம எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்ற நாம், கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதம் நம் மீது கூறப்பட்டிருக்கிறது, அது நமக்கு பலிக்கிறது. பிலிப்பியர் 4:6-7. பிலிப்பியர் 4:6-7. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் உங்களுக்கு இருக்கிறபடினாலே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏன் அப்படின்னா, அவர் என்னை ஆசீர்வதித்து, அவர் என்னை காப்பாற்றி, அவர் தம் முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி, அப்படித்தானே சொல்லியிருக்கிறாரு. தம் முகத்தை என் மீது பிரசன்னமாக்கி, என் மீது கிருபையாக இருந்து அவர் என்னை சமாதானத்துக்குள்ளே வைத்துக் கொள்வாராம். இப்படி தேவன் எனக்கு இருக்கிறபடியால், அவரின் தகப்பனாகவே இருக்கிறபடியால் நான் ஒன்னுத்துக்கும் கவலைப்படாம இப்ப கிறிஸ்துக்குள்ள நான் இருக்கிறேன். அவ்வளவு பெரிய உரிமை எனக்கு வந்து விட்டது, அவ்வளவு பெரிய உரிமை இருக்கிறது. அப்ப நான் ஏதாவது கவலைப்பட்டேன்னா எனக்கு என்ன சொல்றாரு? கவலைப்படாதீங்க, ஒன்னுத்துக்கும் கவலைப்படக்கூடாது. ஏன் கவலைப்படுறீங்க? உங்கள் தேவன் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்கள் தகப்பன் என்ன சொல்லியிருக்கிறாரு? நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாம எல்லாவற்றையும் குறித்து என்ன பண்ணுங்க?
உங்கள் விண்ணப்பங்களை சோதரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்களா. அப்பொழுது எல்லா புத்தியிலையும் புரிஞ்சிக்க முடியாத, விளங்காத, நம்மால அதை பத்தி அதனுடைய ஆழத்தை புரிஞ்சிக்கவே முடியாத அளவுக்கு இருக்குமா. ஆனால் தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்துக்கொள்ளும். சரி, இப்படி ஒரு வாக்கு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு லேவியன் அல்லது ஆசாரியன் இஸ்ரவேல் ஜனம் வந்து நின்னாங்கன்னா அவங்க மேல இந்த ஆசீர்வாதத்தை சொல்லுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்னை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்ப நான் என்ன பண்ணணும்? இதுல எனக்கு என்ன மாற்றம் தேவைப்படுது? நான் பிறரை ஆசீர்வதிக்கணும், மற்றவங்க என்ன ஆசீர்வதிக்கணும். ஓகே, தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார், இது எல்லாமே கரெக்டா இருக்கு. எனக்கு இப்போ முக்கியமா என்னுடைய எண்ணத்துல ஒரு சில மாற்றம் தேவைப்படுது. அது என்ன? எண்ணாகமம் 23:19. எண்ணாகமம் 23:19. இப்போ அவர் சொன்னதெல்லாம் முக்கியமா எடுத்துக்கிற போற, அவர் மொத்த சொத்தையுமே கொடுக்குறேன்னு அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு அந்த நேரத்தில் உனக்கு சொல்லியிருப்பாரு. இல்லை, எதிர் வீட்டு அங்கிள் கிட்ட போய் விளையாடிட்டு வந்த உடனே இந்த கார் உனக்குதுண்டா, எடுத்துக்கிட்டா நீ அப்படின்வாரு. அது ஒரு 15 லட்சம் காராக இருக்கும். அந்த குழந்தைகிட்ட சொல்லி அனுப்புவார். இவன் அவங்க அம்மா கிட்ட, அந்த அங்கிள் அந்த காரை எனக்கு கொடுக்குறேன்ட்டாரு, சாவி கூட என் கையில் கொடுத்தாரு, நீ பெரியவன் ஆன பிறகு அந்த காரை எடுத்துக்கோன்னாரு. சும்மா சொல்லி விளையாட்டுக்கு சொன்னாருப்பா, இல்லையா? அந்த மாதிரி சொல்றது உண்டா இல்லையா? நம்மளே கூட சொல்லியிருக்கோம்ல. நான் எப்பவுமே சொல்றது உண்டு. கை குழந்தைய அப்படி தூக்கின்னு வந்தீங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தை எப்போ பேசும்? 1 வயசு ஆகும் இல்லைம்மா, இப்பெல்லாம் 2 வயசு ஆகுது. அந்த டைம்ல நான் என்ன சொல்றது, இப்ப கண்டி அந்த குழந்தை ஏதாவது கேட்கட்டும், கையில கொடுத்துருவேன்னு. அது எங்க கேட்கும்? அதுதான் பேசாதில்ல. அவ்வளோ சேலஞ்ச் பண்ணுவேன் நான். ஏன்னா எனக்கு தெரியும் அந்த குழந்தை இப்ப கேட்காது, அந்த குழந்தை பேசாது. இது பேசுற பருவத்துல கிட்டே வரமாட்டேன். ஏன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்துருவாங்க, அங்கிள்கிட்ட போய் இதை கேளுன்னு வாங்கல்ல. நம்ம மனிதர்கள் இல்லை, நம்ம அப்படிதான். ஆனால் தேவன் சொல்லும் வாக்கை நாம விசுவாசிக்கிறதுக்கு முதல்ல அவர் யாருன்னு பார்க்கணும். அவர் யாரா? அவர் பொய் சொல்ல அப்படின்னா மனுஷன் என்ன பண்ண சொல்லுவான்? நான் சொல்லுவேன், நீங்க சொல்லுவீங்க. மனுஷர் அப்படிதானே, அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அப்புறம் மனிதன் அல்ல, மனசு கூட மாறிடுவேன். அப்படியாம்மா நான் சொன்னேன், நானா சொன்னேன் அப்படின்னு ஞாபகமே இல்லையேன்னு நடிப்பேன். மனம் மாற மனுஷன். ஆனா தேவன் அப்படி பண்ண மாட்டாராம. பழைய ஏற்பாட்டுல சொன்னா அப்படியா சொன்னப்பா, மோசே கிட்ட சொன்னீங்களே, யோசுவா கிட்ட சொன்னீங்களேன்னு சொன்னா அவரு அப்படியா சொன்னேன்னு கேட்பாரா என்ன? அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? எழுதி கொடுத்துட்டார்ல. இப்போ நானே ஒரு வாக்கு கொடுத்துட்டு அதை ஒரு பத்திர பேப்பர்ல எழுதிட்டு சைன் பண்ணி கொடுத்தானே நீங்க என்ன பண்ணுவீங்க? சொன்ன மறந்துட்டேன்னு சொன்னா கூட பேப்பரை கட்ட மாட்டீங்க. தேவன் அப்படி பண்ணிட்டார். அதனாலதான் இந்த வாக்கு, இந்த வேதம் நம்முடைய கையில இருக்கு. அவர் மனம் மாறுவதற்கு மனுஷன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா? அவர் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அப்படிப்பட்ட தேவன் மேல எனக்கு என்ன வேணுங்களா? நம்பிக்கை வேணும். அவர் மேல என்னுடைய நம்பிக்கை. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள்ள ஓடி சுகமாயிருப்பான். என்ன முக்கியமான விஷயம்னா, கர்த்தர் தன் நாமத்தினாலே ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். தன் பேரின் அதிகாரத்தினாலே தன் ஜனத்தை ஆசீர்வதிக்கிறார். முதல்வர் மேடையில நின்று மைக்கில சொல்லிட்டார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அடுத்து அது அரசு ஆணையாக வந்து யாருக்கு சொன்னாரோ அவங்களுக்கு சொன்னது போய் என்ன பண்ணும்? கண்டிப்பா போய் சேர்ந்துரும். அவர் சொல்லிட்டார் அப்படின்னா அது அப்படியே போய் சேர்ந்துரும். அதுதான் ஒரு அதிகாரத்தோட பவர். அந்த அதிகாரத்துக்கு இருக்கிற வல்லமை அதுதான். அப்போ தேவன் முதல்ல நம்ம பார்த்தது என்ன? அவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறவர். வழவழா குழப்போடான்னு பண்ண மாட்டார். சொல்றதையே குழப்பின்னு சொல்லவே மாட்டார். நம்ம தந்திரமா உதவி செய்யறத சொல்ற மாதிரி சொல்லி அதை குழப்பி அதுக்கப்புறமா நான் அப்படியா சொன்னேன்லாம் மாத்தி சொல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி மனுஷர். ஆனால் தேவன் மனுஷர் அல்ல.
அவர் தேவன் அப்படின்னா சொன்னா ஆகும். அவர் சொல்லிட்டா, கட்டளையிட்டுட்டாருன்னா அது நடந்துடும். அப்படிப்பட்ட தேவன் அவர். அந்த தேவன் தம் ஜனத்தை ஆசீர்வதிக்க என்ன வாயில உச்சரிக்கணும்ன்றது என்ன பண்ணிட்டார், அன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டார். வாயில என்ன சொல்லணும். இப்போ உங்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுக்குறேன், சரியா? புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள் மட்டும் அடுத்த வாரம் வரும்போது இந்த வீட்டு பாடத்தை நீங்களாம் எழுதின்னு வரணும். புதிய ஏற்பாட்டுல நிருபங்கள்ல மட்டும் இந்த மாதிரி நம் மீது ஆசீர்வாதம் சொல்ற மாதிரியான வசனங்கள். உதாரணத்துக்கு, பிதாவாகிய தேவனுடைய கிருபையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய சமாதானமும் உங்களோடு இருப்பதாக அப்படின்னு வசனம் இருக்கும்ல. அதெல்லாம் என்னென்னவோ இந்த மளிகடையில் எழுதுற மாதிரி பிலிப்பியர் 2:4 அப்படி எழுதக்கூடாது. இந்த வசனத்தை அப்படியே எழுதணும், சரிங்களா? யார் நீட்டா அசைன்மெண்ட்டு நல்ல கோட் போட்டு ஸ்கெட்சு லைன் போட்டு கிளீனா எழுதின்னு வரீங்களோ அவங்களுக்கு கிஃப்ட். அப்போ புதிய ஏற்பாட்டுக்குள்ளே கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தேவன் நம் மீது கூறும்படியான ஆசீர்வாதங்களை சொல்லி வச்சிருக்கிறார். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக என்ன அர்த்தம்? அந்த ஆசீர்வாதம் என் மீது சொல்லப்படுகிறது. அதை நாம ரொம்ப பெருசாவே எடுத்துக்கிறது கிடையாது. அது எவ்வளவு ஆழம்னு நம்ம பெருசா பார்க்கறதே கிடையாது. எப்படி இந்த எண்ணாகம் 6ஆம் அதிகாரம் 24, 25, 26 இல்லையா, கடைசியா 27 படிச்சு முடிக்கலாம். இவ்விதமாய் இப்ப நான் மேல சொன்ன மாதிரி இவ்விதமாய் அந்த லேவியர்களோ ஆசாரியரோ இஸ்ரவேல் புத்திரர் மேல, அவங்க மேல அப்படிதானே இருக்குது, இஸ்ரவேல் புத்திரர் மேலே கூறும்போது சொல்லும்போது அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று இதை சொல்லுங்க, இதை சொன்னீங்கன்னா நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன, கடைசியா நம்ம என்ன பார்த்தோம், இதை ஒருத்தர் சொல்றாரு, நான் அதை என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். பிதாவாகி தேவனுடைய அன்பு உங்களோடு இருக்கட்டும்னா நான் அதை விசுவாசிக்கணும். ஆமேன் என்று நான் விசுவாசிக்கணும். இது ரொம்ப சின்ன விஷயம்தான். இந்த விசுவாச பழக்கம் நமக்கு வருமானால் அதுக்குள்ள ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்கலாம். ஒருவர் நம்மை ஆசீர்வதிக்க நாம் அதை அப்படியே ரிசீவ் பண்ணி அதை விசுவாசித்தால் அது தேவனுடைய வாக்கியம் இல்லை. இவர் சொந்தமா இல்ல சொல்ல, இவர் சொந்தமா சொல்ல. அடுத்த வாரம் நான் உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, நான் என்ன கொடுப்பேன்னு சொல்ல, இல்ல 50 சாக்லேட் கூட வாங்கிட்டு வருவேன், 50 ரூபா கேட்பரிஸ் வாங்கிட்டு வருவேன், எதுவுமே நான் சொல்லலை, உங்களுக்கு எதுவுமே சொல்லலை. ஆனா என்ன மட்டும் சொல்லியிருக்கேன், பரிசு கொடுப்பேன், இவ்வளவுதான். அப்போ எனக்கு அதுக்குள்ள நான் ஒரு சுதந்திரத்தை நான் வச்சுக்கிட்டேன். ஆனா தேவன் அப்படி இல்லை. அவர் ஒன்று சொன்னார்னா அது அப்படியே பலிக்கும். தேவனால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவருடைய விஸ்தாரம் நம்ம மூளைக்கு எட்டாத விஸ்தாரமானவர் அவர். அந்த தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறவர். நான் ஒருத்தர் என்ன பண்ணவங்களா ஆசீர்வதிக்க ட்ரை பண்ணுங்க. இன்னிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நாம் நம்மோடு இருக்கிற ஒவ்வொருவரையுமே தப்பு பண்ணிட்டாங்க கண்டிக்கணும்னு போறோம் இல்ல, அதுக்கு பதில் என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. நீ இப்படி செஞ்சா நல்லா இருப்ப, ஏன் இப்படி செஞ்ச எருமை அப்படின்னு சொல்லாம இப்படி செஞ்சா நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லுவோம். அதை என்ன பண்ணி என்னவா மாத்திடலாம், அதை ஆசீர்வாதமா சொல்லிவிடுவோம். சரிங்களா? ஜெபம். இரக்கமுள்ள பிதாவே, நல்ல தகப்பனே, நாங்கள் இந்த வார்த்தைகளை படித்ததிலேயே எங்கள் ஆவிலே ஒரு உற்சாகத்தை உணர்கிறோம், ஒரு பலனை உணர்கிறோம். நீர் எங்களை போல பொய் சொல்லும் தேவன், மாறுகிற தேவன் அல்ல என்று மிக உறுதியாக சொன்னீரப்பா. உங்களுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இது உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே, உங்களுடைய வாக்குகளை விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் கூடுதலாக இயேசு கிறிஸ்துவுக்குள் அது ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். இம்மைக்கும் மறுமைக்குமான மகாபெரிய வாக்குகள் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. நன்றியோடு துதிக்கிறோம், ஆனந்தமாயுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே துதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.